ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 9வது மாதம் 30ஆம் தேதி இந்த மாதத்துடைய கடைசி நாள் அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சி வாயில உங்களை சந்திப்பில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் நடத்துகின்ற தேவன் வருகிற மாதங்கள் நம்மை நடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன், தேவனுடைய நாம மகிமைப்பட பல விஷயங்களிலே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆயத்தப்படுத்துகிற ஒருவர் இல்லாத பட்சத்தில் ஒருவர் ஆயத்தப்படுவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒருவர், அதாவது என்ன சொல்கிற ட்ரெயினர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரெயினர் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு காரியத்தை செய்யவோ ஒரு காரியத்தில் முன்னேறவோ முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் இப்போ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே எதற்கு அப்படின்னா எல்லா விதத்திலும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான். அதே 2 கொரிந்தியர் வாசிக்க 1 அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ ஆவியானவர் என்ன செய்ய, நம்ம முத்திரை போட்டு அவர் நமக்குள் இருந்து அவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சீசருடைய நிலைமையை பார்க்குறோம். ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறாங்க, அவரோடு கூட ஊழியஞ்சுறாங்க, அவரோடு கூட தூங்குறாங்க, அவரோடு சாப்பிட்றாங்க. என்ன இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக போயிட்டாங்க. அவர் பிடிப்பட்ட போது எல்லாம் பார்த்தீங்களா, எங்கே போனாலும் தெரியலை. ஒரு 7 பேர் மீன் பிடிக்க போயிட்டான், மீதி ஒரு 4 பேர் எங்கே இருந்தாங்கன்னு நமக்கு நிச்சயம் முடியல, கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் தான் ஆண்டவர் தாம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே அவங்களுக்கு சில விளக்கங்கள்லாம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமில் போய் என்ன செய்யுங்க, காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். உயிர்த்தெழுந்த பின்பும் அவர்களுக்கு அதை நினைப்பூட்டினார். அப்படி அவங்க எருசலேமில் போய் என்ன செய்தாங்க, ஆண்டவர் பரமேறின பின்பு 10 நாட்கள் ஒருமித்து ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வாசம் பண்ண அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். ஏன்னா இவங்க எங்கே இருந்துட்டாங்க, இயேசு பிடிபட்டார் அடிக்கப்பட்டார் சொன்ன போதே ஏதோ ஒரு ரூம் எங்கேயோ போய் உட்காந்து ஒழிச்சு கதவை விட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்களை வைத்ததே எதற்கு அப்படின்னா ஊழியம் செய்வதற்கு தான். அப்போ அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருவர் தேவை என்பதற்காக சொன்ன, நான் போனால் தேட்டரில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் சகல சத்தியத்துக்கு. அப்போ அவர் வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் அவளை ஆயத்தப்படுத்தினார். எதற்கு? ஊழியம் செய்வதற்கு. பாருங்கள், இயேசு ஜோமனை கூப்பிட்டு போனால் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இயேசுவோடு கூட இந்த அற்புத அதிசயங்கள் நடந்ததை பார்த்தாலும் திரும்ப அவன் நிச்சயம் பண்ணிருக்கான், விசுவாசிக்க மாட்டேன். ஆனால் ஆவியாரை நிரப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா சோதரம் முதல்ல தைரியம் உள்ளவர்களாய் மாறினார்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாறினார்கள், ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள், அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறினார்கள், தெளிவாய் பேசுகிறவர்களாய் மாறினார்கள், தைரியமாய் பேசுகிறவர்களாய் மாறி இயேசுவை போல பேசுகிறவர்களாய் மாறினார்கள், அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாறினார்கள், அடையாளங்களாக மாறினார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களை எல்லாத்தையும். இப்போ ஆவியானவர் வந்தபோது அவர்கள் என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்து அவர்களை உருவாக்கினார். இந்த அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவன், உனக்கு யாருடைய துணை இல்லாமல் போகலாம், ஆவியானவர் உன் கூட இருக்க மறந்துடாத, அவரை பிடிச்சிக்கோ. சோத்திரம், வேலை செய்வதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ ஊழியம் செய்வதற்கோ உதவி செய்வதற்கோ அற்புதங்களை செய்வதற்கோ எதற்குனாலும் ஆவியார் நம்ம கூட இருந்தால் போதும். அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி பலமையான பெரிய காரியங்களை செய்வார். தைரியமாக நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு சகல விதத்திலும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னா இந்த அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களை தொடர்ந்து அபிஷேகித்து அவர்களை எந்த விதத்தில் அவர்களுக்கு ஆயத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார், அதை கொடுத்த முடியும் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை வாக்குத்தத்த ஆராதனை காலை ஆலயத்தில் ஆன்லைனில் நம்ம சந்திக்கலாம். நாளை மறுதினம் அனுதின கண்மலையை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.